இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று, இங்கே ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் வந்து இன்னைக்கு வீடியோவில் வரமாட்டான். இன்னைக்கு எடுக்க அவனால் வர முடியல. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இந்த ரியல் லைஃப் ஹாண்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். லைஃப்பில் வந்து அந்த ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்டாக. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்து படிக்க போகிறோம். இந்த வெப்சைட்டை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போடுறாங்க. இருக்கிற ஸ்டோரியை தான் பார்த்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து படித்து நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். நான் பேய் கதையாக இருக்குது. இது இதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியை ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். கீழே வேறு டிங்கி டிங்கின்னு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ணிக்கிட்டு அந்த சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஓகே, சம்திங் இன் த பேஸ்மெண்ட். ரொம்ப பரிச்சயமான ஒரு டாபிக் இது. ஆனால் பேய்னாலே பேஸ்மெண்ட்னாலே பேய் ஹாலிவுட் படத்துலலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் போல் இது, சம்திங் இன் த பேஸ்மெண்ட். நான் அப்படியே உங்களுக்கு படித்து வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். படிக்கிறத நான் வந்து எடிட்டில் கட் பண்ணிடுறேன். நான் அந்த சொல்கிற கதையை மட்டும் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கதை எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்பமாங்கிற ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்கு இந்த கதை. என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன், ஓகேவா. அதனால் வந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த குரூப் சேட்லாம் பண்ணுவோம்ல நம்ம நார்மலாக, கான்ஃபரன்ஸ் கால் இல்லைனா வந்து வீடியோ காலில் வந்து குரூப் சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார், நைட்டு வந்து பேஸ்மெண்ட்டில் போய் தான் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து கான்ஃபரன்ஸ் கால் குரூப் சேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பேசுகிறதுக்கு. எதனாலன்னா வந்து அவர் ஃபேமிலி மேனுன்னு சொன்னல, மேலே வந்து குழந்தைங்க, அவரோட பசங்க, அவரோட ஒய்ஃப் எல்லாம் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காரு, சேஃபாக வந்து கீழே போய் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்கு, பேஸ்மெண்ட் தானே, அதனால் வந்து அங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கும். அந்த லாண்ட்ரி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பேஸ்மெண்ட் மோஸ்ட்லி. நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் வந்து அவர் குரூப் காலில் இருந்திருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா வந்து ஒரு வியர்டான ஒரு சவுண்டு ஒன்று கேட்டிருக்கு. அது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு ஆப்ரேஷன் கேம் போர்டுன்னு ஒரு கேம் இருக்கும். அது மோஸ்ட்டாக நானும் பார்த்ததில்லை, இதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் இப்போ தான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி. அது ஏன்னா அந்த நான் சின்ன பசங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அதை வந்து சும்மா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆர்கனை ஆப்ரேஷன் பண்ணும்போது அது ஒரு வியர்டான சவுண்ட் ஒன்று கொடுக்கும் போல் அந்த போர்டிலேருந்து. இன்பில்ட் வாய்ஸ் வந்து ஒன்று இருக்கும் போல். விளையாடும் போதெல்லாம் வந்து அந்த சவுண்டு வந்து கேட்கும் போல் வெளியே. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு, இவர் கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வியர்டான சவுண்டு கேட்டிருக்கு. பதறிட்டு இருக்காரு, ஐயோ என்னடா ஆயிருக்கு அப்படின்ட்டு. மிட் நைட் வேறு. ஸோ அதை நான் என்ன இருக்கு போய் செக் பண்ணியிருக்காரு. பார்த்தா வந்து அந்த ஓல்டு ஆப்ரேஷன் போர்டு தான் இருந்திருக்கு. பழைய பொருளுங்கிறதுனால வந்து அது ஏதோ ரிப்பேர் ஆகிட்டு ஏதோ சவுண்ட் வருது போக அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்திருக்காரு. அதுலேருந்து அந்த வியர்டான சவுண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அந்த காலில் கேட்டு சிரிச்சிட்டு இருந்துருவாங்க, என்னடா சவுண்ட் அது அப்படின்ட்டுலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு அந்த பொருட்கள்லாம் வந்து தள்ளி விடுறது நைட்டில் டம்மால் அந்த சவுண்டு கேட்குது. ரொம்ப திடீர்னு கீழே வந்து ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரியான சவுண்டு, தாவற மாதிரி, தள்ளி விடுற மாதிரி, புக்கை கடிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா வந்து அது வந்து ஸ்குரில் அப்படின்ட்டு நினச்சிருக்காரு, அணில் அப்படின்ட்டு. விர்ச்சுவல் வாரியர்ஸ், இனிமேல் அணில் இல்லை, நாட் எனிமோர், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. அந்த ஸ்குரில் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு நாள் என்ன தெரியுது, அது வந்து ஒரு எலி அப்படின்ட்டு தெரியுது. எலியோட எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது நார்மல் எலியோட எபிலிட்டியோட. இன்டெலிஜென்ஸ்லையும் சரி, எபிலிட்டிலையும் சரி. எதை வச்சு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்காக நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்துருக்காரு அவர். அந்த ட்ராப்பில் ஏதாச்சும் மாட்டி சாகும், இல்லைனா வந்து பெயிட்டில் ஏதாச்சும் வச்சு அந்த சாப்பாடு ட்ராப்பெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ராப்பெல்லாம் வச்சு அதை வந்து பிடிக்கவோ இல்லை சாகடிக்கவோ, ராட்கில் வைக்கிறது, ட்ராப் செட் பண்ணுறது, பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கு கீழே, எந்த பொருளையுமே வந்து வைக்க விடாமல். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு இவர், இந்த மாதிரி ட்ராப்லாம் செட் பண்ணியும் அது வந்து இந்த ஃபுட் ட்ராப்பெல்லாம் வச்சா இந்த ட்ராப்பில் மாட்டாமல் டேரெக்டாக வந்து சேஃபாக அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுது சாப்பிட்டு. அதே மாதிரி வந்து அந்த ஒரு வாட்டி வந்து என்ன ஆயிருக்கு, அந்த ஃபுட் ட்ராப்பில் வந்து அந்த ராட்கில் அதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க, ஓகேவா. அதை வந்து இது சாப்பிடாம அதில் ராட்கில் தான் வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சு வெசலில் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்கு அந்த எலி. இவர் வந்து வீட்டில் வந்து ஒரு டாக் ஒன்று வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அது பேஸ்மெண்ட்டில் போய் என்ன பண்ணியிருக்கு, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து சீரியஸ் ஆகி வெட்டினரியன் கிட்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது எலி தப்பிச்சிருச்சு, நாய் மாட்டிக்கிச்சு.
ஸோ இதெல்லாம் வந்து வியர்டாக இருக்குது. எந்த எலி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கோ, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புலேயே இருந்திருக்காரு, இது என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னொரு நாள் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஏதோ வந்து போயிருக்காரு, ஏதோ ஒரு வேலையா. டக்குன்னு வந்து இந்த பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு லைட் ஒன்று வச்சுருப்பாங்க, லைட் சுவிட்ச். ஏன்னா வந்து கீழே போய் போட முடியாது, இருட்டாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஷேப்பில் ஒரு ஷேடோ ஒன்று பார்த்துருக்காரு அந்த இடத்துல. அவர் பார்த்துட்டு ஒரு ஜர்க்கு விழுந்திருக்கு, ஜம்ப்ஸ்கேர் மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவர் எதையுமே அந்த மாதிரி பார்த்தது கிடையாது அவரோட பேஸ்மெண்ட்டில். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் திங்னா வந்து அந்த ரேட்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரி அந்த ஓல்டு கேம் போர்டில் வந்து சவுண்டு வரும், அவ்வளோதானே தவிர்த்து இந்த மாதிரி எதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் பார்த்தது கிடையாது. அதை பார்த்தவொடனே வந்து அது கொஞ்ச நேரத்தில் வேனிஷ் ஆகிடுச்சு அப்படியே டக்குன்னு. இவர் மேபி என்னன்னு தெரியல, ஒரு வேளை நம்மளோட இல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு அவர் வந்து சைலண்டாக விட்டுட்டு இருக்காரு. அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அவரோட டாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எலியை வந்து ஒரு நாள் வந்து சாஃப்ட் பால் பேட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு போல், அந்த பேட்டில் வந்து அடித்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க எலியை. அந்த எலியை செத்ததுக்கப்புறம் இவர் அந்த எலியெல்லாம் கிளியர்லாம் பண்ணிவிட்டு, ஓகே இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூலாக இருந்திருக்காங்க. ஓகே இதுக்கப்புறம் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு, கொஞ்ச நாள் வந்து சைலண்டாக இருந்திருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, அதே மாதிரி இன்னொரு எலி வந்திருக்கு, சேம் டிக்டோ. அதே மாதிரி இன்னொரு எலி வந்துட்டு அதே சேம் அது என்னென்னலாம் பண்ணுச்சோ அதுவும் இதுவும் பண்ணியிருக்கு, அதே ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னா, அவரோட அந்த ஓல்டு கேம் போர்டு இருக்குன்னு சொன்னார்ல உங்ககிட்ட, இந்த கேம் போர்டு இருந்திருக்குன்னா அதுக்கு இப்போ சுற்றி இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து அவர் யூஸ் பண்ண பழைய அவுஜா போர்டு இருந்திருக்கு. அவுஜா போர்டுனா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான போர்டு. அந்த பேய் கூடலாம் வந்து ஸ்பிரிட் கூடலாம் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்டை. அவர் வந்து அதை வந்து டீனேஜர் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த போர்டை. ஹை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் பசங்கிட்டலாம் வந்து சீன் போடுறது, கெத்து காட்டுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த அவுஜா போர்டு வச்சுக்கிட்டு. ஸோ அந்த அவுஜா போர்டு வந்து அங்கே இருந்திருக்கு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, அவர் வந்து இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. எப்போவுமே வந்து அவர் அந்த அவுஜா போர்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அவுஜா போர்டு வந்து ப்ளே பண்ணோன்னா வந்து அந்த அந்த விளையாட்டை முடிக்கும் போது அந்த பாயிண்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த பாயிண்டர் வந்து அந்த குட் பாயின்ற ஒரு இது வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பாயிண்டரை தனியாக செப்பரேட் பண்ணி, அந்த போர்டு இருக்குன்னா அந்த போர்டில் வந்து அந்த பாயிண்டரை தனியாக செப்பரேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர் போல். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, லாஸ்ட் டைம் அதை எப்பயோ யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த பாயிண்டரும் அதிலே வச்சுட்டு குட் பாயும் சொல்லாமல் அப்படியே வந்து ஓப்பன்லேயே இருக்குது அந்த போர்டு. அந்த பாயிண்டரும் அந்த போர்டு மேலே இருந்திருக்கு, அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை வந்து ஸ்டோரேஜ் ரூமுங்கிறதுனால யாரும் கண்டுக்கவும் இல்லை, மறந்துட்டு இருந்திருக்காங்க அதை பற்றி. இவருக்கு வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஓல்டு போர்ட்லேருந்து வந்த சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேடோ தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னல அது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரேட் இருந்துச்சு சொன்னல, இந்த மாதிரி அது ரேட்டை விட வந்து வியர்டாக நடந்துக்கிறது, அதோட எபிலிட்டியை தாண்டி இன்டெலிஜென்ட்டாக, அதெல்லாம் யோசிக்கும் போது இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு வேளை வந்து இந்த அவுஜா போர்டுனால மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கா அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் அந்த ரியல் லைஃப் என்கவுண்டர், கோஸ்ட் என்கவுண்டர்லாம் அவர் பண்ணதே கிடையாது. நிஜமாக ஒரு உருவத்தை பார்க்குறதோ அந்த எக்ஸப்ட் அந்த ஷேடோவை தவிர. அதனால் வந்து மேபி இருக்கலாமோ அப்படின்ட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவுஜா போர்டை வந்து திரும்ப வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாரு. ப்ளே பண்ணி அவர் வந்து ஏதாச்சும் ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு சொல்லி அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த மெயினாக வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணணுன்றதை விட அவரோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, யாராச்சும் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. குட் பாயில் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பாயிண்டரை வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த ப்ரேயரும் பண்ணியிருக்காரு அந்த டைமில். வந்து அது என்ன ப்ரேயர்னு இதில் மென்ஷன் பண்ணலை, பைபிள் ப்ரேயர் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ப்ரேயர்லாம் பண்ணி ப்ராப்பராக அந்த குட் பாயில் அந்த பாயிண்டர் எடுத்துகிட்டு போய் வச்சு ப்ராப்பராக வந்து அந்த பாயிண்டர் எடுத்து வெளியே வச்சு அந்த அவுஜா போர்டை க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்துருக்காரு அவர். அதுக்கப்புறமாவே வந்து இவரோட வீட்டில் வந்து இவரோட வீட்டிலன்றதை விட இவரோட பேஸ்மெண்ட்டில் வந்து நடந்த எல்லா ஹாண்டடான ஒரு விஷயங்கள், வியர்டான விஷயங்கள் எல்லாமே வந்து தானாகவே வந்து முடிவுக்கு வந்திருக்கு. என்ன இருந்திருக்குன்னா, செகண்டாக ஒரு என்ன இருந்திருக்கு, இந்த ட்ராப்லேயும் மாட்டாமல் தான் இருந்திருக்கு. இத்தனை நாள் மாட்டதை திடீர்னு வந்து ஒரு ட்ராயரில் வந்து ரேட் கில் அவர் வச்ச ஃபுட் பாய்சனை சாப்பிட்டுட்டு செத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த ரேட்டோட பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் புதுசாக எந்த ரேட் வந்தால் மாதிரியும் இதில் போடலை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த ஓல்டு போர்டு சொன்னல அந்த ஆப்ரேஷன் போர்டு அப்படின்ட்டு
அதுலேயுமே வந்து எந்த ஒரு வியர்டான சவுண்டுமே வந்து அதுக்கப்புறம் வரலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் யூஷுவல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஷேடோ பார்த்தான்னு சொல்லலாம், அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஊசா போர்டை வந்து ப்ராப்பராக வந்து மூடினதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நடக்கலை, வியர்டாக எதுவுமே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒரு ரேண்டமாக வந்து அந்த டைட்டில் கேட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக போன அந்த வெப்சைட்டில் பார்த்து அப்படியே வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோலையும் வந்து இதே மாதிரி ஸ்டோரி போடலாமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.